பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் வழுவாமல் காத்து கொண்ட ஒருவரையும் பார்க்கலாம். என கண்பாருளே, அருமையான இந்த வேதம் தாய் ஒரு மகனுக்கு புத்தி சொன்னதையும் எழுதியிருக்கு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, உன் ஸ்தலனை ஸ்திரீகளுக்கு என்ன செய்யாத, கொடுக்காதேன்னு எழுதியிருக்கார். ஏன்னா இன்னைக்கு அநேக வழுவி போகிற காரியமும் இதுலேயும் உண்டு. ஆண்டவர்கிட்ட உறுதியாக நிற்க முடியாமல் பாவத்தில் அப்படியே வழுவி விழுந்து போகிறதுக்கு பல சூழ்நிலைகள் வரும். நமக்கு சில நேரத்தில் தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நம்மை காத்து கொள்ள வேண்டும். வழுவாதபடிக்கு நம்ம எவ்வளோ சொல்லுவோம், நானும் நினைக்கிறத காக்க முடியல, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஒரே ஒரு மனுஷனை வேதத்தில் காமிக்கிறேன். ஆதி ஆகமத்திலே உடைய வேதாகமத்தின் 39ஆம் அதிகாரத்திற்கு எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? ஆதி ஆகமம் 39ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேருந்தே வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். பாடுவே பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லை. பாடுவே பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லை. அலையலையாய் துன்பம் வந்து நிலை கலங்கினார் ஆழ்கையில். அலையலையாய் துன்பம் வந்து நிலை கலங்கினார் ஆழ்கையில். அலைகடல் தடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விழுந்து கடத்திய சென்ற கர்த்தரை. அலைகடல் தடுத்து நடுவழி விழுந்து கடத்திய சென்ற கர்த்தரை. பாடுவே பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லை. என்று மாறும் எந்த துயரம் ஏங்கி என்ன நம் தவிக்கையில். என்று மாறும் எந்த துயரம் ஏங்கி என்ன நம் தவிக்கையில். மாதாவின் கசப்பை மாறாவின் கசப்பை மதுரமாகி மகிழச் செய்த கர்த்தரை. மாறாவின் கசப்பை மதுரமாகி மகிழச் செய்த கர்த்தரை. பாடுவே பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லை. ஆதி ஆகமம் 39ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் தன்னை காத்து கொண்டாங்கிறத இங்கே வாசிக்கிறோம்.
1-2 வசனத்தை பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எங்க விலைக்கு வித்தாலும் வாங்கினாலும் யோசேப்போட யார் இருந்தா? கர்த்தர். அதனாலதான் வழி போல குழியில போடும்போது இருந்தார், அண்ணன் தம்பி மாதிரி தூக்கி விற்கும் போது இருந்தார். காசப்பட்டு விற்று திருட வேண்டாம் 20 வெள்ளி காசுக்கு. ஆனால் எகிப்து கொண்டு வந்த இடத்துலையும் அவன் விலைக்கு தான் விற்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். ஆகையினால தான் அந்த கொண்டு வந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் எகிப்தியனாக தான் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், ஐயா ஒரே ஒரு காரியம் உனக்குள்ள இருக்குமானா உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு குடும்பத்தை ரட்சிக்க முடியும். அன்றைக்கு ஒரே ஒரு பவுல் தான் ஆண்டவரை நம்பி சொன்னான். ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்பட கொண்டு போனான். 276 பேர், 276 they are traveling in the ship. ஆனால் அந்த ஒரே ஒரு மனுஷனால் ஆண்டவர் சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ எங்க நிக்கணும்? ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். உன் நிமித்தம் உன்னோடே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன், ரோமர் 5:9 ஒரு மனிதனாலே இந்த பூமிக்குள்ள பாவம் வந்தது, ஒரே மனிதனாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட்டதை நீங்க மறந்துடக்கூடாது. நீ ஒருத்தன் ஒருவான சோத்துக்கு என்னது? ஒரு சோறு தான் பதம். நீங்க சொல்லுங்க, குக்கர் இருக்கு பிரதர், குக்கருக்கு விசில் அடித்தா போதும், அப்புறம் இறக்கி பார்க்குறது எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த கேஸ் பூரா போய் சூடாறணும். அப்புறம் எடுத்துவிட்டு அம்மா இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்கலாமோ, என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த காலத்தில் வேகும்போதே பதம் பார்த்துடலாம் சோறு எப்படின்னு. இங்கே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவனும் யோசேப்பும் கர்த்தரோடு இருந்தார். ஆகையினால பார்வோனுடைய காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு தன்னிடத்தில் இருக்கிற எதை குறித்து என்ன செய்யல? விசாரிக்கல. ஆனால் இவன் அழகு இருக்க, அழகு, இந்த அழகு அவளுக்கு கண்ணில் பட்டுருச்சு. யாரு கண்ணில்? பாத்திமாருடைய மனைவி கண்ணில். வாலிப பெண்ணு கண்ணில் பட்டுருந்தா பரவாயில்ல, ஆசனாத்து கண்ணில் பட்டுருந்தா வரவே இருக்கலாம். ஆனால் யார் கண்ணில் பட்டுச்சு? போத்திவாருடைய மனைவி கண்ணில் பட்டுச்சு. உடனே என்ன சொல்கிறா? வாசிக்க பார்க்கலாம். அவன் வீட்டில் ஒரு நாள் தனித்திருக்கும் போது, இந்த வீட்டிலே ஐயா ஒரு தனித்திருக்கும் போது அவன் என்ன சொல்றா? சில நாள் சென்ற பின்பு அவருடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல். ஏன்னா வழி போக கூடாது. ஆமென். ஏன்னா நம்ம ஒரு காலத்துல எப்படியோ இருந்தோம், எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில்
வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. புழையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஐயா, யோசேப்புக்கு கல்வாரியை தெரியாதுங்க. நமக்கு தான் இப்போ கல்வாரி. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் என்ன செய்தார்? அடைந்தார். ஆனால் யோசேப்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கே இருந்துச்சு? ஆலயம் கிடையாது. அவனுக்கு போதிக்கிற கூட ஆலயம் கிடையாது. போகிறது கூட நேரம் கிடையாது. ஏன்னா அடிமையாக கொண்டு போகிற இடத்துல எங்கே விடுவோம் ஆலயத்துக்கு? ஏன்னா எகிப்தை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆராதிக்க போகணும்னு சொன்னதுனால தான் எகிப்தில் அநேக அடிமைத்தனத்தில் கொண்டு வந்தான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜன். யோசேப்பை அறியறதுக்கு முன்னாடி அந்த பார்வோனும் கொண்டு விலைக்கு தான் வாங்கி வச்சுருந்தான். ஆனால் இந்த அழகு இருக்கே, அந்த ஒரு நாள் எஜமாட்டியை, அவருடைய மனைவி, தன்னுடைய எஜமானுடைய மனைவி அவன் கையில் கண் போட்டு என்ன சொல்றா? வா என்னோட சயனி. பரிசுத்தத்தில் விழுந்து போகிறதுக்கு இழுப்புகள் வரும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் நம்ம சொல்கிறோம். எனக்கு அன்பான பரிசுத்த குலைச்சலுக்கு பல சூழ்நிலைகள் நாம் அப்படி வலுவுறதுக்கு வாய்ப்பு பக்கத்தில் வரும், சூழ்நிலை வரும். ஏன் இன்னும் கொஞ்சம் நம்மளை இழுக்கக்கூட செய்யும். இங்கே யோசேப்புக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்ன செஞ்சா? அவள் ஒரு நாள் சில நாள் சென்ற பின்பு எஜமாட்டி, அது அவனுடைய எஜமானுடைய மனைவி, அவன் மேல் கண் போட்டு வாசிங்க, என்னோடு சயனி என்றாள். அவனோ எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்து ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். ஐயா, கொஞ்சத்துல நீங்கள் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் பேர் அதிகாரியா இருப்பார் யோசேப்பு. அதனால்தான் பார்வோனுக்கு எகிப்துக்கு அதிபதியாக்க மாற்றினார். ஒரு சின்ன வீட்டில் உண்மையா இருந்தான். இவன் சொன்னா, ஒன்றை தவிர வேறொன்றை எனக்கு விலக்கி வைக்கல. ஏன்னா நீ அவனுடைய மனைவியா இருப்பதினால் எப்படி விழுந்துடக்கூடாது, தன்னை காத்து கொண்டே வந்தான். ஒரு நாள் தனித்து இருக்கிறான், தன் வேலையை செய்யறதுக்கு வீட்டுக்குள்ள போறான். அப்ப நடந்த காரியத்தை பார்க்கலாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படினா? சரி, அவள் நித்தம் யோசேப்போடு தினம் அவனுக்கு இழுப்பு. ஒரு நிமிஷம் சம்பாதிச்சிருந்தானா அன்னைக்கு இந்த வயதில் வழி போயிருந்திருப்பான். ஒரு நிமிஷத்தில் அப்படி சம்மதிக்காமல் இருந்திருப்பானா வழி போயிருந்திருப்பான். சம்மதிக்கலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் காண்கிற தேவன், அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் அவன் சொல்கிறான், இப்படியே நித்தம் நம்மளால் தான் ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, என்னங்க நானும் மனுஷன்தாங்க. இதில் எழுதப்படலை. எத்தனையோ வார்த்தைகள்னாலும் பேசி கூட இருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நித்தம் அதை வாசிங்க.
அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு இப்படி பேசிக்கொண்டு வந்து என்ன எப்படி பேசிட்டு வந்தா என்னோட வந்து செய்யணும், என்னோட வந்து செய்யணும், என்னோட செய்யணும் பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருத்தருமே இல்ல. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, அளவு நல்லா கவனிங்க, துணியவே பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. பாஞ்சாலிக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம் துயில் உறிஞ்சான், இங்க ஆம்பளை வேட்டியும் பிடிச்சி இழுத்தாங்க. என கண்மாவிலே அவளுடைய வஸ்திரத்தை பற்றி இழுத்து என்னோட வந்து சயனி என்றார். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவமானம் வந்தா கூட பரவாயில்ல, பரிசுத்த குலைச்சலுக்கு நான் விட்டுற மாட்டேன். ஒருவேளை என் மேல குற்றம் சொன்னா கூட சரி, கிறிஸ்துவுக்காக நான் அதை நிந்தை பாக்கியமா என்றவன் சொல்றவன். வெளியே வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான். உடனே இவளே சத்தம் போட்டு, பாருங்க இந்த மனுஷன் என்னட்ட என்ன அநியாயம் பண்ண வந்துட்டான், தவாருங்க பொய் குற்றம் சாட்டினாள். ஏன்னா அவ கையில் ஆக்குலர் ப்ரூஃப் இருக்கு. வக்கீல்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஐ விட்னஸ் கையில் வச்சிருக்க. அவன் வஸ்திரம் இவ கைக்கு எப்படி வந்திருக்கும், சும்மா வந்திருக்கும். இவன் தான் அவன் எடுத்துருப்பான், அதான் வேட்டியை பிடிச்சி எடுத்துருக்கா, இந்த வந்துருச்சுன்னு இருப்பான். எனக்கு கண்பாலே அதுவும் போஸ்கோ வழக்கு இப்போ இருக்குது. யோசேப்பை கொண்டு போட்டா ஜெயிலில் ஓட்டாச்சு. ஆனால் எந்த இடத்துலையாவது அவன் தன் காரியத்தை யார்கிட்டையாவது சொல்லி எழுதானா? ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை என்னை காப்பதற்கு. யூதா 24 வாசிக்கிறோம், வழுவாமல் வசனத்தை அப்படியே திரும்பி வாசிங்க. வழுவாதபடிக்கு ஒவ்வொரு மனுஷனையும் காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அவரே வல்லமை உள்ளவர். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தம். ஓ விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. ஐயா, அவர் வல்லமையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அதனால அவன் சொல்றான், தம்முடைய சன்னதியில் நம்ம காக்க குற்றம் இல்லாமல் நமக்காக வழக்காடி நீதிபதியா இருந்து நம்மை கொண்டு சேர்க்கிறவர் அவர். ஒருத்தருக்கு தான் கனமும் துதியும் மகிமை, அவர் தான் ஞானம் உள்ளவர். என கண்வானுளே எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அடிமையாக வாங்கினவனுக்கு கொழுப்பை பார்த்தியா, என்ன வேலை செஞ்சுருக்கான் பார்த்தியா, நல்ல வேலை அந்த அம்மா பிடிச்சி வேட்டி உரி கையில் வச்சுருந்தாங்க, இல்லாட்டா நான் ஒன்றுமே செய்யலான்னு இருப்பான். என்னென்ன குற்றம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மனுஷனுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்க நாக்கு, எலும்பு இல்லாத நாக்கு எப்படி என்ன செய்யும், பேசும். அதனால தான் நாக்கை காத்துக்கொள்ளனே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வச்சுருக்கான். ஏன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படும். திச்சிக்கிற தண்ணீரும் ஓர்ப்பான தண்ணீரும் ஒரே ஊற்றிலிருந்து பிறக்க முடியுமா? ஏன்னா நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆயுள் சக்கரத்தை என்ன செஞ்சிடும், கொளுத்திடும். அதனால தான் நாவை அடக்க ஒருவனால் என்ன செய்யாது கூடாது.
எத்தனை பேர் என்னென்ன பேசுகிறாங்களோ தெரியாது. ஆனால் யோசேப்புடைய பரிசுத்த குலைச்சலுக்கு எவ்வளவோ முயற்சி நடந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த யோசேப்பு போட்டு நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி நம்ம காத்திருக்க முடியும்? நாம் சொல்லுவோம், நான் சும்மா இருந்தாலும் இருக்க விட மாட்டேன்றாங்களே ஐயா. இதுதாங்க உலகத்தில் இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி, பாவம் உங்களை தேடி வரும். அழகா நம்ம பாடுறோம்ல, பாபம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, பாபம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, எல்லில் பலாமும் எல்லாமே பாவம், எல்லில் பலாமும் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. நாம் ஒரு காலத்தில் பாவத்தினால் மரித்து போயிருந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். மறந்துடக்கூடாது. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான. அப்போ அந்த பரிசுத்தத்தில் வழுக்கல் வருமா வராதா? எத்தனை பேருக்கு வந்துச்சு? ஆனால் சாமுவேல் காத்து கொள்ளலையா? சாமுவேல் காத்து கொள்ளலையா? சாமுவேல் கண்ணுக்கு நேரம் காணிக்கையை பிடுங்குவான், கூட்டத்தில் வர ஸ்திரீகளோடு சயனிப்பான். ஆனால் சாமுவேல் சாட்சியாய் நின்றான். பரிசுத்தத்தில் தன்னை காத்து கொண்டவன் யோசேப்பு. எவ்வளவு போராட்டம் அவனுக்கு! ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் பிரசங்கி 4:6 பார்க்குறோம். சிறைச்சாலையில் இருந்து அரசால புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. இந்த வாக்குத்தத்தை சிறைச்சாலேருந்து யோசேப்பு புறப்படணும். அந்த சிறையிலேருந்து மனுஷன் விடுவிக்கக்கூடாது, கர்த்தர் விடுவிச்சு கொண்டு வரணும். செய்யாத குற்றத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு போட்டாச்சு. ஆனால் மாசு இல்லாதவன் நான் கொண்டு வந்து நிறுத்தருமே. பார்வோன் வாயிலிருந்து சொல்லணும், இவன் வாயிலிருந்து சொன்னால் யார் ஒத்துக்குவா? அவன் சொல்கிறான், ஐயா நீங்கள் ஒரு நல்ல ஞானமுள்ள ஆளை பார்த்து இந்த எகிப்துக்கு தலைவனாக நேமிங்க. வரப்போகிற காலம் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் செழிப்பு இருக்கும், அதனுடைய நிலையெல்லாம் மறக்கப்பட்டு போகிற காலம் வரப்போகுது. அதுக்கு ஏற்ற ஞானமுள்ளவனை ஏற்படுத்தின உடனே பார்வோன் வாயிலிருந்து வருது, உன்னை தவிர யார்டா ஞானம் உள்ளவன்? உன்னை தவிர யார்டா ஞானம் உள்ளவன்? நீயே அதற்கு தாம் மோதிரத்தையே கழட்டி விட்டான். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும் சொல்றது மட்டுமில்ல, நம்ம குற்றமில்லாதவங்களா மகிமையுள்ள தம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் மாசற்றவளா நிற்க வைக்கிறத அவர் ஒருத்தரால தான் முடியும். அவருக்கு தான் கனம் மகிமை எல்லாம் அவருக்கு தான். இந்த யோசேப்பு திடீர்னு ஒன்றுமே தெரியாது, ஆனால் உயர்த்தப்பட்டான். நீ தான்ப்பா ஞானம் உள்ளவன். ஏன்னா எல்லாரையும் கூட்டு கேட்டு பார்த்த ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் நீ சொன்னிய உன்னை போல ஞானம் உள்ளவாறு நீயே இருனா. எகிப்து தேசத்து சிறையில் இருந்தவன் இப்போ எகிப்தை சுற்றி பார்க்க புறப்படுகிறான். அது எதில்? பார்வோனுடைய 2ஆம் இடத்துல. எனக்கு அன்பானுடைய பரிசுத்தத்தில் அநேக போராட்டங்கள் வரும். நீங்கள் என்னைக்கு பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பலவித போராட்டங்கள் வரும். ஆனால் பலவித சோதனைகளில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் கேடகமும் துர்கமும் பலனாயிருப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? மறக்காமல் நீங்களும் ஜெபிக்கணும். எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா 5000 ரூபா செலவு இருக்குது, 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு ரெக்கார்டிங் 1000 ரூபா. அது மட்டுமல்ல, இதில் ஏதோ மிச்சம் வந்தால் அந்த சபையை பார்வையற்ற மக்கள் சபை நடத்துவதும். இப்போ கூட ஒரு கட்டடம் கட்டி வரோம் அன்பு பார்வையற்ற தாய்மார்களுக்கு. 2 கடந்து பிறவிலேருந்தே கண்ணுதிராமல் போய் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், சில வேளை ஆகி பெற்றோர் பிள்ளைகள் தள்ளி விட்டுருக்கலாம், இல்லை அது பாதியில் கண் போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, யாருமே பார்க்கலைன்னாலும் சரி,
வந்து கேட்குறவங்களுக்கு அப்படி இடம் கொடுத்து அவங்கள வச்சுக்கிறதுக்காக ஒரு 700-800 சதுரடியில் நம்ம இடத்துக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 2300 ரூபா ஒரு சதுரடி. கர்த்தர் ஏவினால் நீங்களும் பார்வையற்ற சகோதரிகளை நினச்சா உங்கள் மனதில் ஏவினா நீங்களும் தாங்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். நீங்கள் எப்போ எப்படி பிரதர் தொடர்பு கொள்வது? நாங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், நிகழ்ச்சியை பார்க்குறோம். இப்போந்தான் முன்ன மாதிரி எங்கேயும் போய் தேட வேண்டியில், இருந்த இடத்துல ஃபோன் கையில் இருக்க 2 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் அடித்து பாருங்கள், உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே வழுவாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். சில நேரம் மனிதர்களால் முடியாது, எல்லாரும் யோசிப்பு இல்லை. அதனால தான் இங்கே யூதா எழுதுகிறாரு, வழியாதபடிக்கு தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசு இல்லாதவர்களாய் நிறுத்துவதற்கு அவரே ஞானமுள்ளவர், அவருக்கே கனமும் மகிமையும் என்று சொன்னானே. நீங்களும் நானும் எத்தனை இடத்துல வழி விழுந்திருப்போம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். வேதம் சொல்லுகிறதே, விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறவர், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறவர் என்று சொன்னார். சில வேளை ஆண்டவர் தூக்கி விட்டு மறுபடியும் விழுந்து போயிருக்கிறோமா? அதனால சொல்லி ஜெபம். அன்பின் தெய்வமே, பலவீனத்தினாலே எத்தனையோ பேர் பரிசுத்த கொலைச்சல்ல அறியாமல் விழுந்திருக்கலாம். ஒருவேளை சத்துருடைய கண்ணியோட அப்படி இருக்கலாம். சத்துருடைய டார்கெட் எப்படியாவது தேவனுக்கு ஏற்றவனா இருந்துடக்கூடாதுங்கிறதான். அதில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை காக்க ஒருவராலே கூடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். சுகவீனம் பலவீனத்தில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து பல நாட்கள் தன் பிள்ளைகளுக்காக ஏங்கி இருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, தனக்கு அன்பானுடைய இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உயிரோடு இருந்து தன் புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிற அன்பு மனைவிகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ பேர் பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் ஆதியிலிருந்து அன்பு விட்டு போய் இன்றைக்கு தனித்து புலம்பிக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களும் தங்களுக்குள் இருக்கிற கருத்து வேற்றுமைகளை மறந்து, குடும்பம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தையை வெட்டி வழுவி போகாதபடிக்கு ஒருவருக்கொருவர் அன்பு பொறுமையை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள்
9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.